கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் யூரியாவை கடத்தி கொண்டு வந்து கோவையில் திரவகமாக மாற்றி கேரளாவுக்கு கடத்தல். தமிழ்நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறி. கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் திருமலையம் பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட வார்டு எண் 7 மற்றும் 8 ஆகிய பகுதிகளில் சட்டவிரோத உரக்கடத்தலுக்கு துணை போன அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி புகார் தெரிவிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் திருமலையம் பாளையம் பேரூராட்சி 7வது வார்டில் கடந்த 4 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு மானிய விலையில் ஒன்றிய அரசு வழங்கும் விவசாய உரங்களை மைசூரிலிருந்து கடத்தி வந்து சட்டவிரோதமாக திரவகமாக மாற்றி இரவு நேரங்களில் கேரளாவுக்கு கடத்தும் செயல் நடைபெற்று வந்தது. மேற்கண்ட பகுதியில் பலவித சட்டவிரோத செயல்கள் நடந்து வந்த நிலையில் அது குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்காக செயல்பட்ட திருமலையம் பாளையம் பேரூராட்சி தலைவர் 7வது வார்டு திமுக கட்சியை சேர்ந்த கவிதா உதயகுமார் மற்றும் 8வது வார்டு உறுப்பினர் அனந்தகுமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 10,000க்கும் மேற்பட்ட உரம் மூட்டைகள் கர்நாடகா மைசூரில் இருந்து கோவை திருமலையம் பாளையம் பேரூராட்சிக்கு கொண்டு வரப்பட்டு திரவமாக மாற்றி அதை கேரளாவுக்கு கடத்தும் நிலையில் மேற்படியான இத்தகைய சட்டவிரோத செயல் 3 மாநில எல்லைகளுக்குள் நடைபெறுவதால் சட்டவிரோத உரக்கடத்தலுக்கு துணை போன அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும், மேலும் கோரிக்கையாக உயர் அதிகாரிகளின் தலைமையில் குழு அமைத்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என இப்புகாரின் மூலம் கேட்டுக்கொள்ளப்பட்டது. என்டிடி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சங்கர் சுப்பிரமணியன். திருமலை பேரூராட்சி இன்று கோவை மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து பிரதானமா 2 கோரிக்கைகளை முன்ன வச்சு நாங்க ஒரு மனு கொடுத்திருக்கோம். இந்த மனுவில் வந்து கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு திருமலை பேரூராட்சிக்கு உட்பட்ட வார்டு எண் 7, 8 இந்த 2 பகுதியில வந்து சட்டவிரோதமாக யூரியாவை வந்து கர்நாடகாவில இருந்து கடத்திட்டு வந்து இங்க லிக்விடா மாத்தி கேரளாவுக்கு இரவு நேரங்களை கடத்துறது சம்பந்தமான தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கேள்வியாக்கிய இந்த மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவம் நடந்துச்சு. இது சம்பந்தமா அதிகாரிகள் அங்க வந்து அந்த கம்பெனியை வந்து சீல் வச்சு போயிருக்காங்க. இந்த சம்பவத்துல வந்து நடவடிக்கை எடுக்காத பல்வேறு துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதே போல வந்து இது கர்நாடகாவில ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல ப்ராசஸ் செஞ்சு கேரளாவுக்கு கொண்டு போறதுனால இந்த 3 மாநிலமே வந்து இந்த சம்பவம் வந்து நடந்த சட்டவிரோத செயல் நடந்திருக்கு. அதனால உயர் அதிகாரிகள் தலைமையில ஒரு குழு அமைச்சு உயர்மட்ட விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு அளிச்சிருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொன்னாங்க? மாவட்ட ஆட்சித்தலைவர் விரைவில் வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கலைன்னா வேற ஏதாவது ஆர்ப்பாட்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது இல்ல, கண்டிப்பா வந்து உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல கண்டிப்பா வந்து உரிய நீதிமன்றத்தை அணுகி நாங்க இந்த பிரச்சனையை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போவோம். இதுல குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமலைப்பாளையம் பேரூராட்சியில நீங்க பொதுமக்கள் வந்து ஒரு அனுமதி இல்லாம 1 இன்ச்சு கட்டிடம் கூட கட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த சட்டவிரோத கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 5 ஏக்கர் நிலம், அதுல 1 ஏக்கர் அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பெனி, இவ்வளவு பெரிய கம்பெனி வந்து நடந்துட்டு இருக்கும் போது இங்க இருக்கிற திருமலைப்பாளையம் பேரூராட்சியை சேர்ந்த செயல் அலுவலருக்கோ அதே போன்று பேரூராட்சி தலைவர் கவிதா உதயகுமாருக்கோ அந்த வார்டினுடைய கவுன்சிலர் ஆனந்தகுமாருக்கோ தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால அதே போல ஃபுட் சேஃப்டி ஆபீசருக்கோ இவங்க எல்லாத்துக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க தெரிஞ்சிருந்து இவங்க நடவடிக்கை எடுக்காதனால இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி